யாரு யாரு? எக்ஸ்ரே அப்புறம் ஸ்கேன் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ஏன் இந்த கழுத்து வலி இருக்கு? ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பாரு, அதில் மசில்ஸ் பிடிச்சிருக்கலாம். டோன்ட் வரி, நான் சில பெயின் கில்லர்ஸ் நான் எழுதி தரேன், அது சாப்பிட்டா சரியாயிடும். அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பிஸியாக தான் போயிட்டு இருக்கேன். இப்போ பியர்லாம் ஜாஸ்தி குடிக்கிறீங்களோ? இல்லையா? ஏன்? இல்லை, இப்போ ரொம்ப வெயிட் போட்டிருக்கீங்க, அதனால தான் கேட்குறேன். அப்படியா? ஆமாம், வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே. டாக்டர், இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணுமா? ஆமாம், எப்பவும் போடுங்க. 120 கிலோ? குடம் குடமா குடிச்சா கூட இவ்வளோ வெயிட் வராதே. என் ரூம்ல இருக்க வெயிட் மிஷின்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, உடனே செக் பண்ணுங்க. சாரி அசோக், ஏ டாக்டர் சொன்னாரு கழுத்து வலிக்கு ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு. நான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன்ல. டாக்டர்ஸ்னா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஓகே சோனியா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆர்த்தி, ஆர்த்தி, அசோக், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? அவ காலேஜிலிருந்து வந்தப்ப எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தா. யாரு கூடயும் பேசவே இல்லை. நாள் முழுக்க அவளோட ரூம்லயே அவ அடைஞ்சு கிடந்தா.